ஒரு எலி போய் கடவுள்கிட்ட வேணிச்சு, கடவுளே நான் எலியா இருந்ததுனால பூனைக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு, என்னை பேசாம நீ பூனையா படைச்சிடுச்சு. சரி அப்படியே ஆகட்டேன்னாரு. பூனையா படைச்சதுக்கு அப்புறம் நாயெல்லாம் துரத்த ஆரம்பிச்சு. உடனே அந்த கடவுள்கிட்ட மறுபடியும் வேண்டிச்சு, என்ன பூனையா வேணாம், நாயோட தொல்லெல்லாம் இருக்கு, ஏன்னா நாயா படைச்சிடுச்சு. நாயா படைச்சிட்டாரு. நாயா ஆனதுக்கு அப்புறம் தெரு நாய்ங்க மற்ற நாய்களும் இந்த நாயை சேகல. இப்ப மறுபடியும் கடவுள்கிட்ட போய், கடவுளை நாயா இருந்தா கூட பிரச்சனை இருக்குது, நீ என்ன பேசாம மனுஷன் ஆகிட்டேன்னு. உடனே ஓகே அப்படின்ட்டார். மனுஷனா போனதுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள், சாப்பிடறதுக்கு வேலைக்கு போனாதான் சாப்பிடணும், இப்படி பல கஷ்டங்கள் போயிடுச்சு. உடனே கடவுள்கிட்ட போய், கடவுளை மனுஷ பிறவி கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, என்ன பேசாம எலியாவே படிச்சுட்டேன்னுச்சான். கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பிறப்பை கொடுத்திருக்காரு. அது என்ன ஜீவராசி அதனால இருக்கலாம். நிறைவா வாழ்றதும் குறைவா வாழ்றதும் நம்ம தான்.